வெல்கம் டு தி இன்ஸ்டியூட். நம்மளோட மேத்ஸ் கிளாஸில் பர்சன்டேஜ் சதவீதத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் வீடியோவில் கிளியராக பார்த்துருந்தோம். பர்சன்டேஜ்னா என்ன, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிளாஸஸ் வீடியோவில் கிளியராக பார்த்துருந்தோம். இப்போ ஸ்கூல் புக் சம்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 4.1 அண்ட் 4.5 இது ரெண்டுலேயுமே பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இதை பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம அதை சொல்லியிருக்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது தான் நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். சரிங்களா? ஓகே. ஸோ கிளாஸஸ் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 7th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 4.1 அண்ட் 4.5 கொஸ்டின்ஸ் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.1 கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ்ன்ற ஒரு நம்பரில் 30% பார்த்தா 150 கிடைக்குது. அப்போ எக்ஸ்ன்றது என்னவா இருக்கும்? ஆப்ஷனை வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்நேரம். ரைட், கவனிங்க. ஸோ ஜென்ரல் கேஷுவலான மெத்தட் சொல்கிறேன், கவனிங்க. சிம்பிளிஃபிகேஷன், ஆக்சுவலி இது பர்சன்டேஜ் கொஸ்டின், ஆல்சோ சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி மாடல். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் நிறையா தெரியணும். ஓகே, என்னென்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். போர்ட் மாஸ் ரூல்லாம் பார்ப்போம்ல, ஸோ அது மாதிரி கவனிங்க. எக்ஸ்ன்ற ஒரு நம்பர் அதில், சரிங்களா, எக்ஸின் 30% 150, அதாவது 30% 80. தமிழில் இந்த 30% 80 அப்படின்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம். சரிங்களா? எக்ஸ் இன் எக்ஸ் 30% இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இஸ் 150 அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 150ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகளுக்கான என்ன சிம்பிள் வரும் அப்படின்றதே மேக்ஸில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ 80 அப்படின்றப்ப இஸ் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். ஓகே. அப்போ எக்ஸ்ன்ற நம்பரில் 30%ன்றது 150. அப்போ எக்ஸ் என்ன அப்படின்றதா கொஷின். ஸோ மெத்தட் படியே ஃபர்ஸ்ட் சொல்லிடவா? ஓகே, கவனிங்க. ஸோ அப்போ இங்கிலீஷில் ஆஃப், இன் ஆர் இல்லு தமிழில் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இங்கிலீஷில் ஆஃப்னு இருக்கும். ஸோ இதை எடுத்திங்கன்னா என்ன பண்ணணும்? மேக்ஸில் இன்ட்டு போடணும். ஓகே. ஸோ 30% நான் எடுத்தேன்னா டிவைடில் 100 போடணும். அப்படி தானே? இஸ் ஈக்குவல் டு 150. எனக்கு தேவை இந்த எக்ஸோட ரிசல்ட்டு தான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்டு என்ன ஆகும்? இந்த 30 100 அந்த சைடு போனால் ரெசிப்ரோக்கெலாம் வரணும். அப்படி தானே? தலைகீழாக வரணும். 100 மேலேயும் 30 டினாமினேட்டர்லேயே வரும். 0 0 கேன்சல், ஒரு 3 3 5 3 35. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 100 500. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 500ன்ற நம்பரில், சரிங்களா, அந்த எக்ஸ் 500 இருக்கணும். 500ன்ற நம்பரில் 30% பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? யோசிச்சு பாருங்க. 10% எவ்வளோ? 50. கரெக்ட் தானே? 10% 50, நான் 30% 150 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. ஸோ இது இவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம பாக்ஸ் மெத்தட் படி அப்ளை பண்ணிக்கலாம். என்ன சார், அந்த நம்பர் ஒரு நம்பரில் 30%ன்றது 150 அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணில் 30%ன்றது 150 அப்படின்னா அந்த நம்பர் என்ன? அந்த நம்பர் 100% அர்த்தம். அப்படித்தானே? அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டால் அது 100% நம்ம கண்டுபிடிக்கணும். 30% அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த ஒரிஜினல் நம்பர் 100% என்னன்றது தெரியல. அப்போ கண்டுபிடிக்கணும். இனி எப்பயும் போல அடிச்சு கொடுத்துடலாமா? என்ன பண்ணணும்? நேருக்கு நேராக இருக்கிறத அடிக்கலாம். 0 0 கேன்சல், ஒரு 3 5 3. இது ரெண்டையும் அடிக்கக்கூடாது. ஏன்? கிராஸாக இருக்கனால பெருக்கணும். 100 × 5 எவ்வளோ வரும்? 100 × 5 500. ஸோ நமக்கான நம்பர் 500 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ பாக்ஸ் மெத்தடே எப்பயுமே அப்ளை பண்ணி பழகிக்கோங்க. அதுதான் சிம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.1 கொஸ்டின் நம்பர் 1ல செகண்ட் சப்டிவிஷன் 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்களின் சதவீதம். 1 மணி நேரத்தில் 2 நிமிஷம்ன்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிக்க இந்த மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸஸ் வீடியோவில் பார்த்தோம்ல, கவனிங்க. 1 மணி நேரம் அண்ட் 2 minutes. ஸோ இப்படி தான் கொடுப்பாங்க. 1 மணி நேரம் இல்லை இத்தனை செகண்ட், 1 hour இல்லை செகண்ட், 1 hour இல்லை இத்தனை நிமிஷம். 1 hour தான் கொடுக்கணும், இல்லை 5 hours கூட கொடுக்கலாம். ஸோ எத்தனை மணி நேரம் வேணால் கொடுக்கலாம். அதே மாதிரி நிமிஷமோ இல்லை செகண்டோ கொடுத்து அதோட சதவீதம் என்ன. இல்லைன்னா இன்னொரு மாடல் என்ன வரும்? இத்தனை ரூபாயில் இத்தனை பைசா. சரிங்களா? இத்தனை ரூபாயில் இத்தனை பைசான்றது எத்தனை சதவீதம். ஸோ இது ஒரு மாடல் ஆஃப் கொஷின். ஓகே. ஸோ அந்த மாடலில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இது ரெண்டுமே சேம் வேல்யூவில் இருக்குன்னு அர்த்தம். பர்சன்டேஜ் கொண்டு போகும்போது ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கணும். இது நிமிஷத்துல இருந்தால் அதுவும் நிமிடத்தில்.
இது செகண்ட்ல இருந்தால் அதுவும் செகண்ட்ஸில். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எதை கன்வெர்ட் பண்ணலாம்? இதை மணிக்கணக்கில் மாற்ற முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 மணி நேரத்தை நிமிஷமாக மாற்ற போகிறேன். 1 hour. சரிங்களா? 1 hour இஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம்? 60 minutes, 60 நிமிடங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் நிமிடத்தில் இருக்கும். இப்போ இதுவும், இதை ரெண்டையும் தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்? இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ இப்போ இதை தான் பர்சன்டேஜ் கொண்டு போகணும். அப்போ 60 நிமிஷத்தில், அப்போ இன்டைரக்டாக மாறிடுச்சா? 1 மணி நேரத்துலன்றது எப்படி எடுத்துக்கலாம்? 60 நிமிஷத்தில் 2 நிமிஷம்ன்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு வந்துடும். ஓகே, அப்போ பார்த்துடலாம். ஸோ மொத்த வேல்யூ கீழே வரணும். 60 நிமிஷத்தில் ஓகே எத்தனை நிமிடம்? 2 நிமிடம். 2 minutes எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது கொஸ்டின். இன்டூ 100. கரெக்ட் தானே? ஓகே, 0 0 கேன்சல். 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 2 மூவி 2 6 3 டைம்ஸ். கரெக்ட் தானே? ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே இல்லை, அடிக்க முடியாது. அப்போ 1 × 10 10 டிவைடட்ல 3 இருக்குது. 3ஆல் டிவைட் பண்ணால் 10ல் எத்தனை 3ங்க? 3 9, மிச்சம் 1 இருக்கும். 3 1/3 பர்சன்டேஜ். புரியுதுங்களா? 10 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3.33 போகும். ஓகே, ஸோ அப்போ எப்பயுமே ஃப்ராக்ஷனில் தான் இருக்கும். கலப்பு பின்னம் மிக்சடு ஃப்ராக்ஷனில் நமக்கு என்ன கொடுப்பாங்க? பர்சன்டேஜ் இருக்கும். பாயிண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, கன்வெர்ட் பண்ணிட்டோம். 3 1/3 பர்சன்டேஜ் கொடுக்கும். ஸோ புரியுதுங்களா? ரெண்டையும் சேம் அளவாக மாற்றினதுக்கப்புறம் தான் கொண்டு போகணும். ஓகே, பைசாவாக இருந்தால் ரூபாயாக இருந்தால் பைசாவாக இருந்தால் ரெண்டையும் பைசாவுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கான்செப்ட் புரியணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் பாருங்கள். 8th standard exercise 4.1 கொஸ்டின் நம்பர் 1ல தேர்ட் சப்டிவிஷன். எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது 25 எனில் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே மெத்தடுன்றது கம்பல்சரியாக எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறது தான். நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினச்சாலே ஷார்ட்கட்டும் தெரியணும், அஸ் யூஷுவல் மெத்தடு என்னன்றதும் தெரியணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ தான் சில சம்மில் ஷார்ட்கட் நம்ம கை கொடுக்கலைனாலும் மெத்தட் படி போக முடியும். இதை நீங்கள் பாக்ஸ் மெத்தடில் அப்ளை பண்ணுறது முடியாது. ஓகே, கஷ்டம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஜென்ரல் மெத்தட். அந்த மெத்தட் என்னது? வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரியணும். ஓகே, ஸோ எனக்கு என்ன தெரியும்? எக்ஸின் எக்ஸ் சதவீதம். சரிங்களா? எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் ஆஃப்னு இருக்கும் இங்கிலீஷில். இஸ்ன்னு இருந்தாலும் சரி, தமிழில் 80 அப்படின்ற மீனிங்கில் இருந்தாலும் சரி, அதுக்கான மீனிங் இஸ் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது ஆஃப் இன்னும் எடுத்தால் இன்ட்டு போடணும். அப்போ இன்ட்டு இது எக்ஸு பை 100. ஏன்? பர்சன்டேஜ் எடுத்தால் கீழே 100ன்னு அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு அர்த்தம். இது வர புரியுதா? அவ்வளோதான். இப்படி எழுதிட்டிங்கனாலே முடிஞ்சு. இப்போ என்ன வேணும் நமக்கு? எக்ஸோட வேல்யூ தான் வேணும். 100 அங்கிட்டு கொண்டு போயிடும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. டிவைடரில் இருக்க 100 அங்கிட்டு போனால் மல்டிப்ளேயில் மாறிடும். அவ்வளோதான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ தான் இது. எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ 25, எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ 100. நமக்கு தேவை எக்ஸுன்றது என்ன அப்படின்றதான். அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸோட வேல்யூ வேணா ரூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு 25 இருந்தால் எக்ஸ் என்னவா இருக்கணும்? 5 இருக்கணும். அப்படி தானே? எக்ஸ் ஸ்கொயர்டு 25 இருந்தால் எக்ஸ் 5 இருக்கணும். ஏன்? 5 ஸ்கொயர்டு தான் 25. ஓகே, அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்டு 100 இருக்குன்னா எக்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? 10 இருக்கணும். அவ்வளோதான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 10 50. ஸோ 50. அப்போ என்ன அர்த்தம்னா, எக்ஸில், அதாவது எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 50ல் 50ன் 50% என்பது இஸ் ஈக்குவல் டு 25. யோசிச்சு பாருங்க. 50ல் 50%, 50ன்ற நம்பர்ல 50% எவ்வளோ வரும்? பாதிக்கு பாதி தானே. ஸோ 50ன்ற நம்பரில் 50% பார்த்தா பாதிக்கு பாதி 25 வரணும். ஸோ அதைத்தான் கொஸ்டினாக மாற்றி எக்ஸ்ன்னு வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8th standard exercise 4.1 கொஸ்டின் நம்பர் 1ல 5th subdivision 0.5252 என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறதா? ஆப்ஷனை வச்சு கன்சிடர் பண்ணணும். என்னது? 0.5252 என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பார்த்தா எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது. அப்படி தானே? ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்குது, பர்சன்டேஜ் சதவீதத்தில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை சதவீதமாக மாற்றினா சேஞ்ச் டு என்னது? பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணால் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஒரு நம்பரை சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா அதை 100ஆல் பெருக்கணும் இன்ட்டு 100. அப்படி தானே? ஒரு நம்பரை சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கினா தான் அது பர்சன்டேஜுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ 100ஆல் பெருக்கும்போது புள்ளி தசமஸ்தானத்தில் என்ன ஆகும்? தள்ளி போகும், இல்லை முன்னாடி போகும். ஓகே, டிவைட் பண்ணால் தான் என்ன ஆகும்? இங்கிட்டு போகும், இந்த சைடில். சரி தானே? ஓகே, மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் என்ன ஆகும்? ரைட் சைடில் மூவ் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ மூவ் ஆச்சுன்னா எங்கே வரும்? எத்தனை ஸ்தானம் தள்ளி வரணும்? 2 0ன்றப்ப 2 ஸ்தானம் தள்ளி வரணுமா? இங்கே இருக்க டாட் இந்த இடத்துல வந்துடும். அப்போ 0.52 இந்த இடத்துல 0.52ன்னு வரும்.
தட் மீன்ஸ் இந்த 0 தேவையில்லை. 52.52 சரிங்களா, 52.52% அப்படின்னு ரிசல்ட் கிடைச்சிரும். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். கரெக்ட் தானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.1ல கொஸ்டின் நம்பர் 3, 48 என்பது எந்த எண்ணின் 32%? ஆப்ஷனில் இருக்க ஏதோ ஒரு நம்பருக்கு 32% பார்த்தா 48 வரணும். அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பேசிஸ்லேயும் போகலாம். ஜென்ரலாக நம்ம செய்கிற பாக்ஸ் மெத்தடில் போனால் ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கு காமனான கான்செப்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த வார்த்தைகள்லாம் மீன் பண்ணி எப்படி சார் எழுதுறது அப்படின்ற கான்செப்ட் புரியணும். ஓகே, கவனிங்க. ஃபர்ஸ்ட் அதான் சொல்லிடுறேன். 48ன்றது ஒரு நம்பரோட அந்த நம்பர் தெரியல, அந்த நம்பரோட 32%க்கு சமம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஒரு நம்பரோட 32% பார்த்தீங்கன்னா 48 வருது. அப்போ அந்த நம்பர் தெரியல, அப்போ எக்ஸு. அந்த நம்பர் தெரியல, அது எக்ஸு. எக்ஸுன்ற நம்பரில் எக்ஸின் இல்லை ஓகே, எக்ஸுன்ற நம்பரில் 32% பார்த்தா அது 48 கிடைக்குது, இஸ் ஈக்குவல் டு 48. ஸோ இதான் மீனிங். புரியுதுங்களா? எக்ஸ்ன்ற நம்பரில் 32% பார்த்தா 48 வருது அப்படின்னா அந்த நம்பர் என்ன, எக்ஸ்ன்ற நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ளை பண்ணிடுவீங்களா? என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு போடணுமா, 32/100 போடணுமா, இஸ் ஈக்குவல் டு 48. ஓகே, ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும். 48 இன்ட்டு என்ன ஆகும், 100/32வா? அவ்வளோதான். 16 வாய்ப்பால் அடிங்க. 2 16, 3 16. கரெக்ட் தானே? 16 டேபிள், 2 16, இங்கே 3 16. ஓகே, 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 டைம், இங்கே 50. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 3 × 50 150. 150ன்றது நமக்கு ஆன்சர். ஸோ 150ல் 150ல் போய் நீங்கள் 32% செக் பண்ணி பாருங்கள், 48 வரும். ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் போக தேவையில்லை. என்ன பண்ணிக்கலாம்? பாக்ஸ் மெத்தட் தெரிஞ்சவங்க நேரம் அதை முடிச்சிருக்கணும். ஓகே, 32%. ஒரு எண்ணில் 32%ன்றது 48. அப்போ அந்த எண் 100%. முழுமையான எண், அந்த எண் என்ன வேணும்னு தெரியணும்னா 100% கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். அடிச்சு கொடுக்கலாம். 2 16, 3 16, 1 2, இங்கே எத்தனை 2? 52. ஏன் இதே அடிக்கிறேன்? நேராக தான் இருக்குது. ஆனால் இது ரெண்டையும் நான் அடிக்கக்கூடாது, கிராஸாக இருக்கனால பெருக்கணும். 50 × 3 150. அவ்வளோதான், 150ன்றது நமக்கு ஆன்சர். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.1ல கொஸ்டின் நம்பர் 4, 400ன் 30% மதிப்பின் 25% இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தையை நான் பிரித்து படிக்கும் போதே பர்சன்டேஜ் பார்க்க தெரிஞ்சவங்க நேரம் பார்த்துருக்கணும். அப்படி தானே? ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் மெத்தட் சிம்பிளிஃபிகேஷன் மாடல் எப்படி அப்ளை பண்ணுறது கவனிங்க. மேக்ஸில் கவனிங்க, இன்னு ஆஃப், சரிங்களா? இங்கிலீஷில் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் தூக்கணும்னா இன்ட்டு மல்டிப்ளே போடணும்னு அர்த்தம். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? 400ன் இன்னு, ஓகே, இன்ட்டு இது எடுத்தால் இன்ட்டு போடணும். 30%, சதவீதத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. 30% மதிப்பின் அப்படின்னாலும் இன்னு தான், இன்னு தான். மதிப்பின் சொன்னாலும் என்ன அர்த்தம்? இன்னுன்னு அர்த்தம். ஓகே, இன்ட்டு ஆஃப். இங்கிலீஷில் சிம்பிள் மீனிங் ஆஃப்னா இன்ட்டு தான், அவ்வளோதான். 25% இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்றதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இன்னெல்லாம் எடுத்து இன்ட்டு போட்டோம். அடுத்து பர்சன்டேஜ்லாம் எடுத்தால் என்ன போடணும்? டிவைடரில் 100 போடணும். 30/100 இன்ட்டு 25/100. அவ்வளோதான். ஓகே, அடிச்சு கொடுங்க. 0 0 கேன்சல். 25 ஒரு 25, எத்தனை 25? 4 25, 4 4 கேன்சல். அப்போ வெறும் எவ்வளோ இருக்குது? 30. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வேல்யூக்கான ரிசல்ட் என்னது? 30ன்றது நமக்கு ஆன்சர். ரைட் சார், எனக்கு புரியவே இல்லையே சார், என்ன சார் இது கான்செப்டாக இதில் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அதுவும் ஈஸி தான். நான் சொன்னேன்ல, பர்சன்டேஜ் யோசிச்சா போதும். அதாவது இந்த ஆர்டரில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 400ன் 30% மதிப்பின், அதாவது 400ல் 30% பார்த்தா ஒரு நம்பர் வரும்ல, 400ன்ற நம்பரில் 30% பார்த்தா ஒரு நம்பர் வரும். அந்த மதிப்பில் 25% பார்த்தா என்ன வரும்? மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டு 400, 400ல் 30% எவ்வளோ வரும்? 10% எவ்வளோ? 40. அப்போ 30% எவ்வளோ வரும்? யோசிச்சு பாருங்க. 10% 40 இருந்தால் 30% 3 40 120. புரியுதுங்களா? 400ன்றதுல 30% பார்த்தா 120 வரணும். ஓகே, பர்சன்டேஜ் நம்ம பார்த்துருக்கோம், இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஓகே, இந்த 30% மதிப்பின், அதாவது இந்த 120ல் அடுத்ததாக எவ்வளோ பார்க்கணும்? 25% பார்க்கணும். 25%.
இதில் 120ல் 25% என்ன? அப்போ எவ்வளோ வரும்? 4ஆல் டிவைட் பண்ணுமா? 30 வருமா? இல்லை தெரியாதவங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நம்பரில் 120ன்ற நம்பரில் 25% வேணா முதல் 50% எவ்வளோ வரும்? பாதிக்கு பாதி தான் 50%. 120ல் பாதி 60. கரெக்டானே? ஸோ 50% பார்த்தீங்கன்னா 60 கிடைக்கும். அதில் பாதி தான் 25%. நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? கரெக்டாக பாதி 30 கிடைக்கும். அவ்வளோதான். 30ன்றது ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரலான கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.1ல கொஸ்டின் நம்பர் 5. 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 2 லட்சத்திற்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதம். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? அதிகரிப்பு அல்லது குறைவு சதவீதம். அந்த கான்செப்ட் கொஸ்டினை பார்த்து நீங்க புரிஞ்சுட்டீங்களா? 3 லட்ச ரூபா வேல்யூவான காரை எவ்வளோக்கு விற்க போகிறோம்? 2 lakhs, 2 லட்ச ரூபாய்க்கு தான் விற்க போகிறோம். அப்போ என்ன அர்த்தம்? நல்ல ரேட்டுக்கு 3 லட்ச ரூபாய்க்கு போக வேண்டியதை 2 லட்ச ரூபாய்க்கு விற்கிறோம்னா என்ன பண்ணுறோம்? விலையை குறைச்சி விற்கிறோம். எத்தனை பர்சன்டேஜ் கம்மியாக விற்கிறோம் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, ஸோ நம்பரை வச்சு டேரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் இது மெத்தட் படி தான் போகணும். விலை குறைப்பு, அதிகரிப்பு, குறைவு சதவீதம்னால என்ன பண்ணோம்? அந்த கான்செப்ட் கண்டிப்பாக தெரியணும். அது தெரிஞ்சால் சிம்பிளாகவே அப்ளை பண்ணிடலாம். என்ன பண்ணோம்? டிஃபரன்ஸ் பார்க்கணும். என்ன பண்ணணும்? டிஃபரன்ஸ், வித்தியாசம். டி ஃபார் டிஃபரன்ஸ், வித்தியாசம் பார்க்கணும். டிவைடரில் என்ன வரணும்? ஆரம்ப மதிப்பு, ஸ்டார்டிங் வேல்யூ. முதல்ல ஸ்டார்டிங், ரைட்லா? இங்கிலீஷில் பேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ ஆரம்ப மதிப்பு ஸ்டார்டிங் வேல்யூனே வச்சுக்கோங்க, இன்டூ 100. ஓகே, டிஃபரன்ஸ்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ். ஸோ லட்சத்தில் தானே இருக்கு, 0லாம் விட்டுருங்க. லேக்ஸ், 3 lakhs. ஓகே, 2 lakhs. 2 லட்சம், 3 லட்சம். ஓகே, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 1 லட்சம். ஸோ 1ன்னு போட்டால் போதும். இல்லைன்னா 0 0 போடணும். 1 0, அப்போ 5 0 வரும். ரைட் தானே? டிவைடரில் ஓகே, ஆரம்ப மதிப்பு. ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு? 3 லட்சமா இருந்தது 2 லட்ச ரூபாய்க்கு விற்கிறோம். ஆரம்பம்ன்றது 3. ஸோ இல்லை 0 0 போடுறேன், கீழே 3 லட்சத்துக்கு 0 0 வரும். எல்லா 0 கேன்சல் பண்ணால் இதே தான் வரும். ஓகேவா? சேம் வேல்யூவாக இருந்தால் நீங்கள் 1 3னே போட்டுக்கலாம். இன்டூ 100. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன பண்ண முடியும்? அடிக்க முடியாது. அப்போ டிவைட் பண்ணிடுவோம். 100 3ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை? 3. 10ல் 3 9, மிச்சம் 1. திரும்ப இந்த 0 எடுத்தீங்கன்னா 10. பழையபடி என்ன வரும்? 3 9, மிச்சம் 1/3%. அப்போ 33 1/3%ன்றது நமக்கு ஆன்சர். சரிங்களா? ஸோ என்ன ஒன்றும் இல்லைங்க, இது ஒன்றும் இல்லை. 3 லட்ச ரூபான்ற மதிப்பில் 33%, 33 1/3% ரேட்டு எவ்வளோ வருதோ அந்த ரேட்டை குறைச்சிங்கன்னா 1 லட்ச ரூபா வந்துடும். சரிங்களா? ஸோ 1 லட்ச ரூபா குறைச்சி 2 லட்ச ரூபாய்க்கு விற்போன்னு அர்த்தம். செக் பண்ணி பாருங்கள். 3 லட்ச ரூபாய்க்கு 33% பாருங்களேன், உங்களுக்கு 99,000 மேலே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.1ல கொஸ்டின் நம்பர் 6. ஒரு எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலி டிஃபரெண்டான கொஸ்டின். கவனிங்க, நான் ஷார்ட்கட்லேயே ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது கொஸ்டின் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்பயுமே ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணுறது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பாதி சக்ஸஸ். கரெக்டானே? இந்த கேள்வியை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பரில், அந்த நம்பர் தெரியல, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ன்ற ஒரு நம்பரில் 75% பார்க்கும்போது ஒரு வேல்யூ வரும். எக்ஸ்ன்ற ஒரு நம்பரில் 75% பார்த்தா ஒரு வேல்யூ வரும். அதே நம்பர்லையே 60% பார்த்தா வேற ஒரு வேல்யூ வரும். கரெக்டானே? ஆனால் அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 82.5 அப்படின்ற நம்பர் வருது. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா அது வேற. கரெக்டானே? அந்த நம்பர் என்னன்னே கேட்கல. இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? அந்த நம்பரில் 20% பார்த்தா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல தான் நான் சொல்லி கொடுத்த பாக்ஸ் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, அதாவது எக்ஸ்ன்ற நம்பரில் 75%, அதே நம்பரில் 60%. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ்னு என்னது? கழித்தல். ஸோ கழிச்சா 82.5 வருது. ஸோ ரெண்டையும் கழிக்கும் போது 82.5 வருது. அப்போ என்ன அர்த்தம்னா, கவனிங்க, சிம்பிளாக சொல்லிடுறேன். 75%க்கும் 65%க்குள்ள வித்தியாசம் என்னங்க? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? சார், 75%க்கும் 60%க்குள்ள வித்தியாசம் 15%. அவ்வளோதான். அப்போ அந்த நம்பரில், எந்த நம்பரில் கொடுத்துருக்க நம்பரில் 15% பார்த்தா 82.5 வருது. புரியுதுங்களா? கொடுத்த நம்பர் என்ன நம்பர்? எக்ஸ்ன்ற நம்பரில் 15% பார்த்தா 82.5 வருது. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்கல, அந்த நம்பரோட 20% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்ம பாக்ஸ் மெத்தடில் டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம்.
ஸோ ஒரு நம்பரில் 15% 15% 82.5. இப்போ கேள்வி அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருந்தா 100% பார்க்கணும், நமக்கு அது கேட்கல. அந்த நம்பரில் 20% மட்டும் பார்த்தா போதும். அந்த நம்பரில் எத்தனை சதவீதம் பார்த்தா போதும்? 20% மட்டும் பார்த்தா போதுன்றதான் கேள்வி. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ 15% இவ்வளோ, 20% எவ்வளோ, புரிஞ்சுட்டிங்களா? இதுவரை கொண்டு வந்துட்டிங்கன்னாலே ஆன்சர் கிடச்சிடும். அப்போ என்ன பண்ணோம்? அடிச்சு கொடுப்போமா? 5ஆவது பல் அடிக்கவா? 3 5, இங்கே எத்தனை 5? ஒரு 5 தான் இருக்கும், மிச்சம் 3. 32ல் 6 5 சார், 6 5 30, மிச்சம் 2. ஓகே, ஸோ புள்ளி வச்சுருங்க. இந்த 5 எடுத்திங்கன்னா 25ல் 5 5, அவ்வளோதான். பழையபடி எதால 3 அடிக்கப்போமா? ஒரு 3, 16ல் 5 3, இங்கே எழுதவா? 5 3. ஓகே, மிச்சம் 1 இருக்கும், புள்ளி வச்சுருங்க. இந்த 5 எடுத்திங்கன்னா 15ல் எத்தனை 3? 5 3. அப்போ 5.5 எப்படி வருது அப்படின்னா, இந்த இடத்துல 5.2 15% இருந்துச்சு, இங்கே 20% மறந்துடாதீங்க. ஸோ இங்கே அடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வருதுன்னா 5.5 வருது. இங்கே 1 ஆயிடுச்சு, ஏன்னா எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். இப்போ இது 2 தான் இருக்குது. இப்போ இது 2 நான் மல்டிப்ளை பண்ணணும், அதாவது 5.5 × 20. ஓகே, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 × 5.5, 5.5 5.5. சிம்பிளாக யூஸ் பாருங்க. 5.5 5.5 ஆட் பண்ணால் 11 வரும். சாரி, மல்டிப்ளை பண்ணால் 11 வரும். ஸோ இந்த 0 போட்டுக்கலாம், 110. ஸோ அந்த நம்பர் 110ன்றது நமக்கு ஆன்சர் 110. புரியுதுங்களா? ஸோ பாக்ஸ் மெத்தடில் போகலாம். திரும்ப சொல்கிறேன், புரியாதவங்க நிறைய ஜென்ரலானவங்க எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்க. அதர் மேக்ஸ் ஸ்டூடெண்ட், அதாவது 10th மேக்ஸ் விட்டுட்டு வந்திருப்பீங்க, அவங்களுக்குலாம் இன்னும் புரிஞ்சிருக்காது. திரும்ப சொல்கிறேன், ஒரு சிம்பிளாக சொன்னால் ஒரு நம்பரில் 75% பார்த்தா ஒரு வேல்யூ வரும், 60% பார்த்தா ஒரு வேல்யூ வரும். 2க்குள்ள வித்தியாசம் 82.5 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? 2க்குள்ள வித்தியாசம் 15%. இது 2ஐயும் பார்த்தா தெரியுதுல, 15% தான் நமக்கு 82.5 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருந்தா நீங்கள் 100% பார்க்கணும். ஆனால் அந்த நம்பர் என்னன்னு கேட்கல, அந்த நம்பரில் 20% மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நீங்கள் 20% மட்டும் பார்த்தா போதும். இல்லை அந்த நம்பர் என்னன்னு நான் பார்க்குறேன், 100% கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் அதில் 20% எவ்வளோ வரும்னு பார்க்குறேன் அப்படின்னா அதுவும் அப்படியும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். சார் இதுக்கு மெத்தட் படி போகணுன்னா, மெத்தட் படி ஒன்றும் இல்லைங்க. இதில் எக்ஸின் 75% மைனஸ் எக்ஸில் 60% இஸ் ஈக்குவல் டு 82.5ன்னு எழுதணும். அடுத்து எக்ஸில் 15% 82, எக்ஸுன்ற நம்பரில் அந்த டிஃபரன்ஸ் பார்த்தா 15% 82.5ன்னு எழுதணும். ஓகே, அப்போ எக்ஸ் என்னன்னு முதல் கண்டுபிடிக்கணும். 82.5 × 100/15 வருமா? அடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக 550ன்னு வரும். அப்படி தானே வரணும்? 5.5 அப்படி தானே வந்துச்சு? 5.5 × 100. ஸோ 10ஆல் அடிக்கும்போது 550ன்னு வந்துடும். ஸோ அதில் 20% எவ்வளோன்னு பார்த்தா 20% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 20% எவ்வளோ வரும்? 10% 55. அப்போ 20% 110 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஜென்ரல் மெத்தட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.1ல் கொஸ்டின் நம்பர் 7. ஒரு எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ இது எல்லாமே நான் சொல்லிக் கொடுத்த பாக்ஸ் மெத்தட் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, பார்ப்போமா? ஒரு நம்பர் என்னன்னே தெரியல, எக்ஸு, அந்த நம்பரோட 18% எவ்வளோன்னு பார்த்து அதை கூட்டுனா, அந்த நம்பரோட 18% பார்த்து கூட்டுனா, அதிகரித்தால் அப்படின்னா கூட்டுனா 236 கிடைக்குது. அப்போ அந்த எண் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கொஸ்டினோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ நான் இப்போ எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, பாக்ஸ் மெத்தட் முதல் போயிடும். அதான் ஈஸி ஷார்ட்கட். என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எண் என்னன்னு தெரியலன்னா நான் 100% எடுக்க சொன்னேன். அந்த எண் என்னன்னு தெரியல, என்ன எடுக்கணும்? 100% எடுக்கணும். ஓகே, 100% இருந்த நம்பர் அதில் 18% கூடும்போது அப்போ எத்தனை சதவீதமாகும்? கேள்வி புரியுதா? 100% இருந்த எண் அதோட 18% கூட்டுனா அப்போ என்ன அர்த்தம்? 118% மாறும்போது அந்த எண் 236 கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். 118% கன்வெர்ட் ஆயிரும். 100% இருந்தது 18% இன்க்ரீஸ் ஆகும்போது 118% மாறும். அது 236 கிடைக்குதுன்னா ஏற்கனவே இருந்த அந்த 100% என்ன? புரியுதுங்களா? சிம்பிள். 118% 236. அப்போ 100% எவ்வளோ? அவ்வளோதான். கேன்சல் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிரும். அப்படியே பாருங்களேன், ஈஸியாக இருக்குது. 2 2 100 200 2 18 36 அப்படியே அடிச்சிருங்க. 118 2 118 216 அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? பெருக்கணும்.
100 × 2 200. அவ்வளோதாங்க. அவ்வளோதான். 200ன்ற நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ். ரைட்லாம் யோசிச்சு பாருங்களேன். அப்படியே திரும்ப சொல்லித்தரவா? 200ன்ற நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம்ல. இனி யோசிச்சு பாருங்க. 200ன்ற நம்பரில் 18% எவ்வளோ வருதுன்னு பார்த்து கூட்டுனா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? 18% எவ்வளோ வரும்? 10% எவ்வளோ? 10% 20. அப்போ 20% எவ்வளோ வரும்? 40. எனக்கு தேவை 18% தான். அப்போ 2% கழிக்கணும். அப்படித்தானே? 2% எவ்வளோ பார்த்தா 4 ரூபா வரும். கழிச்சிங்கன்னா 36 ரூபா. அவ்வளோதான். ஸோ 18%ன்றது 36. ஓகே. அப்போ 18% கூட்டினா 236 மாறும். ஓகே. ஸோ இது நான் ஜென்ரல் மெத்தட் படி தான் செய்வேன் அப்படின்றவங்க கவனிங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸின் 18% இஸ் ஈக்குவல் டு 236 அப்படின்னு கொண்டு வர தெரியணும். எப்படி கொண்டு வரணும்? எக்ஸுன்ற ஒரு நம்பர், அந்த நம்பரோட அந்த நம்பரில் 18% பார்த்து கூட்டணும்னா 236 அப்படின்றது மீனிங். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 18/100 இஸ் ஈக்குவல் டு 236 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ ரெண்டுலேயும் எக்ஸை காமனாக எடுக்க தான் முடியும். இப்போ 1 + 18/100 இஸ் ஈக்குவல் டு 236. ஸோ இந்த 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே கூட்டணும். அதுதானே பின்னமாக இருக்கும்போது. ஸோ 100 + 18 118/100 இஸ் ஈக்குவல் டு 236. உங்களுக்கு தேவை எக்ஸ் தான். அந்த 118/100 அங்கிட்டு போச்சுன்னா 100/118ன்னு வரும். பழையபடி அந்த 118ஐயும் 236 அடிச்சு கொடுக்குற மாதிரி வரும். வேற என்ன வரும்? அப்படியே முடிச்சிடவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 236 இன்ட்டு 100/118. 1 118 2 118 2 × 100 200 அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஜென்ரலான கான்செப்ட். பாக்ஸவே யூஸ் பண்ணுங்க. பாக்ஸ் மெத்தடுக்கு கொண்டு வரணும். பர்சன்டேஜாக இருந்தால் எந்த சமயம் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ கொண்டு வந்து ஆன்சர் பார்க்க தெரியணும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.1 கொஸ்டின் நம்பர் 8. ஓர் எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஒரு நம்பரில் ஒரு இத்தனை பர்சன்டேஜ் கூட்டினா இது கிடைக்குது, அப்போ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ குறைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ கவனிங்க. ஒரு எண்ணில் 20% குறைத்தால் எக்ஸுன்ற ஒரு நம்பரில், அது என்ன நம்பர் தெரியல, அதில் 20% பார்த்து வர்ற வேல்யூவை குறைச்சோம்னா 80 கிடைக்குது. அப்போ இந்த நம்பர் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே கவனிங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? சிம்பிளாக வச்சுக்கிறோமா? பாக்ஸ் மெத்தட் படி எக்ஸுன்றது என்னது? 100%. 100% எனக்கு தெரியல, அந்த நம்பர் என்னன்னு தெரியல. ஆனால் அதில் 20% குறைச்சோம்னா 80%. அப்படி தானே? ஒரு நம்பர் 100% இருந்துச்சு, அதில் 20% குறைச்சினா 80% மாறும். அந்த 80% வேல்யூ 80ன்னு அர்த்தம். 20% குறைச்சதுக்கு அப்புறமா வர்ற வேல்யூ 80 கிடைக்குது. அதாவது 80% 80. அப்போ அந்த நம்பர் என்ன? சிம்பிள். 80% 80னா 100% 100. அப்படி தானே? 0 0 80 80 கேன்சல். ஸோ பெருக்கணும்னா 1 தான் இருக்குது. 1 × 100 100. 100ன்றது தான் நம்மளோட நம்பர். ஸோ இங்கே நம்பரே 100ஆக இருக்கனால ரொம்ப சிம்பிள். 100ன்ற நம்பர் யோசிச்சு பாருங்க. 100ன்ற நம்பரில் 20% எவ்வளோ? 20 தானே? 100ல் எத்தனை சதவீதம் பார்த்தாலும் அதான். 20% குறைஞ்சிச்சுன்னா 80 மாறும். ஓகே. சிம்பிளான கொஷின். மெத்தட் படி தான் பார்க்கணும். அப்படின்னா எக்ஸு மைனஸ் எக்ஸின் 20% இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ இப்படி தான் கொண்டு வரணும். எக்ஸுன்ற நம்பரில் கழிக்கணும். எதை? அதில் 20% பார்த்து கழிச்சா 80 கிடைக்குது. அப்போ எக்ஸு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 20/100 இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ இது ரெண்டுல எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா 1 - 20/100 இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ இது என்ன ஆகும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 - 20 80/100 இஸ் ஈக்குவல் டு 80. அப்போ எக்ஸ் தான் வேணும். ஸோ இது என்ன ஆகும்? 100/80 அப்படியே ரெசிப்ரோக்கல் 100/80 மாறும். 80/100 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 80 80 கேன்சல். அப்போ எக்ஸோட வேல்யூ 100 அப்படின்னு டேரெக்டாக கிடச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.1 கொஸ்டின் நம்பர் 9. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்ட பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் பர்சன்டேஜ் என்ன சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ இது வந்து 2 மெத்தட் போகலாம். டபுள் பர்சன்டேஜ் மாடல் டைப் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? டபுள் பர்சன்டேஜ் என்ன பண்ணலாம்?
2 மெத்தடில் போகலாம். ஒன்று என்னது எக்ஸ் ஒய்ன்ற ஃபார்முலா மெத்தட், இல்லைன்னா 100ன்னு எடுத்துக்கிட்டு செய்கிற மெத்தட். ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், தெரிஞ்சவங்க. தெரியாதவங்க கவனிங்க. ஸோ ஒரே நம்பரில் 1% கூட்டி 1% குறைக்கிறது, இல்லை 2 தடவை சதவீதம் கூட்டுறது, இல்லை 2% குறைக்கிறது. ஸோ இப்படி எப்படி இருந்தாலும் இது டபுள் பர்சன்டேஜ் சம்முன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் அப்படின்னா ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் XY/100. இந்த ஃபார்முலா மேக்ஸ் தெரிஞ்சவங்களா இருந்தால் அப்ளை பண்ணணும், வேற யாரும் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மைனஸ் ப்ளஸ் எல்லாம் குழப்பமாக இருக்கும் சில பேருக்கு. 20 எக்ஸோட வேல்யூ 25, ஒய்யோட வேல்யூ -20. என்னது குறையுது, இது கூடுது அதனால ப்ளஸ், இது குறையிறனால மைனஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ரைட்ங்களா? ரெண்டு வேற வேற சிம்பிளாக இருந்தாலே இந்த இடத்துல மைனஸ் தான். 25 × 20/100 அவ்வளோதான். ஓகே, ஸோ 25ல் 20 போச்சுன்னா 5. கரெக்டுண்ணே? 25ல் 20 போச்சுன்னா 5 மைனஸ். இங்கே 0 கேன்சல், 0 கேன்சல். 4 2 2 I 2 10, 4 5 5 I 5 25. அப்போ மொத்தத்தில் 5 தான் இருக்குது. அப்போ 5 - 5 0. அப்போ 0ன்றது என்னது? 0%. ஸோ அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் 0%. அப்போ என்ன அர்த்தம்? ஒன்றுமே ஆகலை, அந்த நம்பர் அப்படியே தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மாற்றம் ஏதும் இல்லை, நோ சேஞ்ச் அப்படின்றது ரிசல்ட். புரியுதுங்களா? என்ன சார் சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலை அப்படின்றவங்க கவனிங்க. உங்களுக்கு ஒரு கேஷுவலான மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டபுள் பர்சன்டேஜ், ஒரு எண்ணில் ஒரே சதவீதத்தை கூட்டுறது, அதாவது 1% கூட்டி 1% குறைக்கிறது, இல்லை 2 தடவை சதவீதத்தை கூட்டுறது, இல்லை 2% குறைக்கிறது அப்படின்னு இருந்தாலே என்ன பண்ணணும்? டபுள் பர்சன்டேஜ். ஒன்று இந்த ஃபார்முலா மெத்தட், இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய இன்னொரு மெத்தட். என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எண் என்னன்னே தெரியல, அந்த எண்ணை நீங்கள் ஆரம்பத்தில் 100 ரூபான்னு வச்சுக்கிறணும். என்ன பண்ணணும்? 100 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 100 ரூபான்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சதவீதத்தில் இருக்கனால 100ன்னு எடுக்கலாம். ஓகே, ஸோ 100ன்ற நம்பர் கேன்சலாக யோசிப்போமா? 100ன்ற நம்பரில் நான் ஒரு 25% கூட்ட போகிறேன். 100ல் 25% பார்த்தா அதே தான். 100ல் எத்தனை சதவீதம் பார்த்தாலும் அதாங்க. அப்போ 25% எவ்வளோ சார் வரும்னா, 100 ரூபாவில் 25% 25 ரூபா. இதை என்ன பண்ணணும்? நான் கூட்டணும். கூட்டுனா என்ன வரும்? 125 கிடைக்கும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க, 25% கூட்டி 20% குறைச்சா 5% சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லை, என்ன அர்த்தம்னு சொல்கிறீங்க கவனிங்க. 100 ரூபா இருந்துச்சு, அதில் 25% கூட்டினதுக்கப்புறம் அந்த பொருள் என்னவா மாறிடுச்சு? 125 ரூபாயா மாறிடுச்சு. பழையபடி நீங்கள் ஒரு 20% குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் பழைய 100 ரூபாயில கை வைக்க முடியாது. இப்போ என்ன அதோட வேல்யூ இருக்கோ அதில் தான் 20% பார்த்து குறைக்க முடியும். புரியுங்களா? செகண்ட் பர்சன்டேஜ் செகண்ட் வேல்யூவில் தான் பார்க்கணும். நீங்கள் வரல பழையபடி 100 ரூபாயில் போய் 20% பார்க்கக்கூடாது. அப்போ செகண்ட் வேல்யூவில் பார்க்கணும்னா இதில் எத்தனை சதவீதம் பார்க்க போகிறோம்? 20% பார்த்து குறைக்க போகிறோம். 20% பார்த்து குறைக்கணும். இதில் 10% எவ்வளோ சார்ன்னு கேட்டால் 12.5. ஒரு ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி வைக்கணும். ஓகே, அப்போ 20% எவ்வளோ சார் வரும்னு பார்த்தா 12.5 12.5 25 கிடைக்கும். ஓகே, இது என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ 125ல் 25 கழிச்சா திரும்ப என்ன வரும்? 100. ஸோ ஆரம்பத்தில் இந்த வேல்யூ, இப்போ இறுதி கடைசியாக என்ன வந்திருக்கு? அதே 100 தான் வந்திருக்கு. ஸோ அதே நம்பர் தான் திரும்ப வரனால அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் எதுவுமே இல்லை, சேம் நம்பரே தான் திரும்ப வரும். ஓகேவா? ஸோ இதுதான் மீனிங். ஓகே, அடுத்தடுத்த சம்ஸில் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.1ல் கொஸ்டின் நம்பர் 10. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவ மாணவிகளின் சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, கவனிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். ஸோ இங்கே வேல்யூஸே கொடுக்கல, ஒன்லி ரேஷியோ. என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தா, ஒரு கிளாஸில் இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:3. ஓகே, ஸோ மொத்தம் எவ்வளோ பாய்ஸ் இருக்கு, மொத்தம் அந்த கிளாஸோட ஸ்ட்ரென்த்து தெரியல, எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் அதில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈஸியாக நான் அந்த கொஷினை மாற்றணும். ஜென்ரல் கான்செப்ட்ன்றது சுத்தமாக முடியாத உங்களால். புரியுதுங்களா? ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கவனிங்க. ஸோ ஒரு நம்பராக எனக்கு வேணும். சரிங்களா? நம்பராக வேணுன்றப்ப நான் அதை ரேஷியோவை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை நான் கன்சிடர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஆனால் நான் பர்சன்டேஜ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அப்போ 0ல் முடிகிற நம்பர்னால் தான் நமக்கு பர்சன்டேஜ் ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? எப்பயுமே 100ன்னு எடுப்போம். ஆனால் இங்கே ரேஷியோவில் இருக்குது. அப்போ ரெண்டையும் தனித்தனியாக 100ஆல் பெருக்கிக்கங்க. அப்போ 100ஆல் பெருக்கும் போது எப்படி வரும்னா 5 × 100 500 பாய்ஸ். அப்போ 500 பாய்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 3 × 100 300 கேர்ள்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி பிரிச்சுக்கிறேன்?
அப்போ 500 பாய்ஸ் இருக்காங்க, 300 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போ ஆக மொத்தம் அந்த கிளாஸ் அங்கே ஸ்கூலில் மொத்தம் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் 500 + 300 800. இதை மறந்துடக்கூடாது. மொத்த மாணவ மாணவிகள் சதவீதம் கேட்கும்போது நமக்கு இதுவும் தேவை. ஓகேவா? ஸோ நான் கன்சிடர் பண்ணுறது புரியுதா? 100ஆல் பெருக்கு, எந்த நம்பரால் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். 100ன்றப்ப எனக்கு சிம்பிளாக இருக்குன்றதுனால தான் 100 எடுத்திருக்கேன். அப்போ பாய்ஸ் 500, கேர்ள்ஸ் 300, மொத்தம் 800 பேர் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். இனி ரொம்ப ஈஸி. இப்போ என்ன கேள்வியில் அப்படின்னா, இந்த பாய்ஸில் 16% பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. எத்தனை பேர்? அப்போ 16% எவ்வளோ வரும் பாருங்க. 10% எவ்வளோ சார்? 16%. டேரக்டாக பார்த்துருவோமா? 1% எவ்வளோ? 1% 5. அப்போ 16ஆல் பெருக்குனா 16 5 80. ஸோ இது நீங்கள் எப்படினாலும் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ 16% பார்த்தா 80 வரும். இதில் 500ல் 16% பார்த்தா 80 பேர். அப்போ 500 பேர் பசங்க படித்தாங்கன்னா அதில் 16% 80 பேர் ஃபெயிலு. அப்போ எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க? 420 பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ இது பாய்ஸில். அதே கேர்ள்ஸில் வந்தால் 300ல் 8% ஃபெயில், 8% ஃபெயில். அப்படின்னா 1% எவ்வளோ வரும்? 3 வருமா? அப்போ 8ஆல் பெருக்குனா 8%, 3 24. ஓகே, அவ்வளோதான். ஸோ அப்போ 8%ன்றது 24 பேர் ஃபெயிலு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருப்பாங்க? 276 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ கேள்வி, மொத்த மாணவ மாணவிகளில், அதாவது 800 பேரில் எத்தனை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்தா எத்தனை பேர் மொத்தமாக பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கேள்வி. ஓகேவா? ஸோ அப்போ பாஸ் பண்ணவங்களை எடுத்துக்கிறோமா? அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பாய்ஸையும் கேர்ள்ஸையும் சேர்த்தா 420 + 276 மொத்தமாக 696 வருமா? அவ்வளோதான். ஸோ அப்போ மொத்தம் 800 பேரில் பாய்ஸையும் கேர்ள்ஸையும் சேர்த்தா 696 பேர் என்ன அர்த்தம்? பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெயில் ஆனவங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா 80 + 24 104 பேர் ஃபெயில் ஆனவங்க. இப்போ கேள்வி மொத்தத்தில் என்ன கேட்டிருக்காங்க? தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவ மாணவிகளின் சதவீதம். தேர்ச்சி பெற்றதானே? அப்போ தேர்ச்சி பெற்றவங்க மொத்தம் எவ்வளோ? 696 பேர். மொத்தம் எத்தனை பேரில்? 800 பேரில். ஸோ இதோட சதவீதம் என்ன? × 100. அவ்வளோதான். 0 0 கேன்சல். 8ஆல் அடிங்க. 1 8. எத்தனை 8? 8 8 64. மிச்சம் 4. இந்த கரெக்ட் தானே? 8 8 64. மிச்சம் 5 இருக்குங்க. 69ல் மிச்சம் 5. இந்த 6 எடுத்து 56ல் 7 8 56. ஓகே. அப்போ 87%. ஸோ 87%. ஸோ இப்படி எந்த நம்பர் எடுத்தால், இல்லை சார் நான் 1000ஆல் தான் எடுப்பேன், 5000 பேர் 3000 பேர் அப்படி எடுத்தாலும் ஓகே, இல்லை நான் 10ஆல் தான் பெருக்குவேன், 50 பேர் 30 பேர் அப்படின்னு எடுத்தாலும் சரி, அதில் பர்சன்டேஜ் கரெக்டாக பார்த்து கன்சிடர் பண்ண தெரியணும். ஓகேவா? இதுதான் ஈஸியான வழி. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ தூரம் போக தேவையில்லை. இந்த கேள்வியை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டேரெக்டாக ஆன்சர் அடிக்கணும். எத்தனை சதவீதம்? 87%. ஸோ அந்த மாதிரியும் நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.1ல் கொஸ்டின் நம்பர் 11. 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் எத்தனை சதவீதத்துக்கு சமம்? அதாவது ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனில் சதவீதம் இருக்குது. ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்க போகிறது, அடுத்து பார்க்க போகிற எல்லாமே புக் பேக் கொஸ்டின். புரியுதுங்களா? புக்கில் வித் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட் தானே? கவனிங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, 250 லிட்டரில் 12% பார்த்தா, 250 லிட்டரில் 12% பார்த்தா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 150 லிட்டரில் ஏதோ ஒரு சதவீதம் பார்க்கும்போது சமமாக வருது. அந்த சதவீதம் என்ன அப்படின்றது கேள்வி. சதவீதம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க சார்ன்னு கேட்டால் ஆப்ஷனில் சதவீதம் தான் இருக்குது, பர்சன்டேஜில் தான் இருக்குது. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த மெத்தட் படி அப்ளை பண்ணால் என்ன பண்ணோம்? 250 × 12/100 இஸ் ஈக்குவல் டு 150 × x/100. ஓகே, நமக்கு தேவை எக்ஸ், இதெல்லாம் அங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்போ 250 × 12/100 இந்த 100 மேலே வரணுமா? அந்த சைடு வரும்போது 150 டிவைடரில் வரணும். ஏன் அப்படியே ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆயிரும். டிவைடரில் இருக்கிறது மல்டிப்ளை இருக்கிறது டிவைட் ஆயிரும். ஸோ எக்ஸ் மட்டும் அந்த சைட் 100 100 கேன்சல், 0 0 கேன்சல். 5ஆல் அடிச்சிங்கன்னா 5 5 25, 5 5 சார், இங்கே 3 5 சார். ஓகே, 3ஆல் கேன்சல் பண்ணால் 1 3 3, 4 3 12. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 4 20. எஸ், அப்போ 20%க்கு சமம். புரியலையா? மெத்தட் படி, அதாவது ஜென்ரலாக சொல்லவா கேஷுவலாக கவனிங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் மெத்தட். புரியுதுங்களா? ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுனா அப்படி தான் எழுதணும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, 250ல்
12% பார்த்தா எவ்வளோ வரும்? 12%. 10% பார்த்தா ஒரு 25. 2% பார்த்தா 1%, 2.5 2.50. கரெக்ட் தானே? 2 தள்ளி புள்ளி வைப்பீங்க. அப்போ 2%ன்றது 5. ரெண்டையும் கூட்டினா 12%ன்றது 30. 250 லிட்டரில் 12% பார்த்தா 30 வருதுல்ல. இந்த 30 150 லிட்டரில் எத்தனை சதவீதம் பார்த்தா உங்களுக்கு 30 கிடைக்குன்றது கேள்வி. யோசிச்சு பாருங்க. 150 எதால டிவைட் பண்ணால் 30 கிடைக்கும்? 5ஆல் டிவைட் பண்ணால் 30 கிடைக்குமா? ஓகே, அப்போ இதுதான் 100%. தெரியாது 100%. ஒரு நம்பர் தான் 100%. அது 5ஆல் டிவைட் பண்ணால் 20%. புரியுதுங்களா? 150ன்ற நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணால் 30 கிடைக்கும். கரெக்ட் தானே? 5ஆல் டிவைட் பண்ணால் அந்த நம்பர் 100%மாக இருந்தால் 5ஆல் டிவைட் பண்ணால் 20%. அப்போ 150ல் 20% தான் 30 அப்படின்னு அர்த்தம். ஸோ 20% பார்க்கணுங்க. புரியுதா? 250ல் 12% பார்த்தா 30 வரும். அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா 150ல் எத்தனை சதவீதம் பார்த்தாடா 30 வரும் அப்படின்றதான் கேள்வி. சிம்பிளாக சொல்லணும். ஓகேவா? ரைட். ஓகே, ஆன்சர். இதுதான் ஜென்ரல் மெத்தட். இது நார்மலாக புரிஞ்சுக்கிறது. ஓகே, ரைட். கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.1ல் கொஸ்டின் நம்பர் 12. ஒரு பள்ளி தேர்தலில் A, B மற்றும் C ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153, 245 மற்றும் 102 வாக்குகளை பெற்றனர் எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் எவ்வளோ அப்படின்றது கொஸ்டின். ஓகே, கவனிங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ இதே ஆப்ஷனோட தான் இருக்குது புக்கில். ஸோ இது அப்படியே கேள்வியாக கேட்கலாம். கவனிங்க. ஸோ ஏபிசின்ற 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. A வந்து 153, B வந்து 245, C வந்து 102. இதில் யார் ஜெயிச்சிருக்கா? B. ஏன்? அவர் தான் அதிக ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவர் வாங்கின ஓட்டோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த ஓட்டுகள் எவ்வளோ பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ மொத்தம் 3 பேர் தான் சொன்னாங்க. அப்போ 3 பேர் வாங்கின ஓட்டை கால்குலேட் பண்ணால் மொத்த ஓட்டுகள் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ மொத்த ஓட்டுகள் எவ்வளோன்னு பாருங்க. 3 + 5 8 + 2 10, மிச்சம் 1. 5 + 4 9 + 1 10, மிச்சம் 1. ஸோ 5 வருமா? 500. ஸோ அப்போ மொத்தம் பதிவான ஓட்டுகள் 500 ஓட்டு. அதில் வெற்றியாளர் யார்? B தானே கேட்டிருக்காங்க. அவரோட சதவீதம் மட்டும் பார்த்தா போதும். அப்போ B 500ல் 245 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. அப்போ அதோட சதவீதம் என்ன? அதான் கொஸ்டின். அப்போ இன்ட்டு 100. 0 0 கேன்சல். 5ஆல் அடிச்சா 1 5 5, 4 5 20 வருமா? மிச்சம் 4. இந்த 5 எடுத்தீங்கன்னா 45ல் 9 5ங்க. அப்போ B = 49% ஓட்டு வாங்கியிருக்காரு. பதிவான ஓட்டுகளில் 49% யார் வாங்கியிருக்கா? B ஒரு ஆளே வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ இதே A கிட்டிருந்தா A மேலே Aவோட வேல்யூ வரணும், C கிட்டிருந்தா Cயோட வேல்யூ வரணும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.1ல் கொஸ்டின் நம்பர் 13. 10,000 10,000 25% மதிப்பின் 15% எவ்வளோ? சேம் மாடல். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஒரு வேல்யூவில் ஒரு பர்சன்டேஜ் பார்த்து அதில் ஒரு பர்சன்டேஜ் பார்த்தா எவ்வளோ? இதுதான் மீனிங். ஜென்ரலாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நார்மல் மெத்தட் படி சொல்லிடுறேன். என்னன்ற மீனிங்கில் வந்தாலும் இன்ட்டு. அப்போ 10,000 × 25/100. ஏன்? பர்சன்டேஜில் இருக்கனால பை 100. 15/100ன்றனால 100. அவ்வளோதான். சால்வ் பண்ணுங்கள். 0 0 0 0 கேன்சல். எத்தனை 0? இந்த 4 0 கேன்சல். அப்போ 25 × 15 எவ்வளோ வரும்? 10 தடவைனா 250. அது ஒரு 125. 375 375. அவ்வளோதாங்க. 10,000ல் 25% பார்த்து அதில் 15% பார்த்தா நமக்கு எவ்வளோ வரணும்? 375 கிடைக்கணும். செக் பண்ணி பார்த்துருமா? கவனிங்க. மொத்தம் 10,000. அந்த 10,000ல் 25% ஃபஸ்ட்டு பார்க்கணும். 25% பார்த்து வர்ற வேல்யூவில் 15% பார்க்கணும். 10,000ல் 25% எவ்வளோ வரும்? 50% எவ்வளோ சார்? பாதி 5,000 ரூபா. அப்போ 25% எவ்வளோ சார் வரும் அப்படின்னா 2,500 ரூபாய். 2,500. ஒரு அமௌண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருதோ அதுதான் 25%. அப்போ 2,500 ரூபா உங்களுக்கு 25%. இந்த 2,500 ரூபா மதிப்பில் 15% எவ்வளோ? இதில் 15% பார்த்தா எவ்வளோ வரும்? 10% 250 ரூபாயா?
10,250 தானே, 5% எவ்வளோ வரும், அதில் பாதி 125, அவ்வளோதான். ஸோ மொத்தமாக கூட்டினீங்கன்னா 375 ரூபா. ஸோ இதைத்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ 10,000ன்ற வேரில் முதல் 20% பார்த்து அந்த மதிப்பில் 15% பார்த்தா என்ன வரும்னா 375ன்றது ஆன்சர். கரெக்ட் தானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.1ல் கொஸ்டின் நம்பர் 14. ஒரு எண்ணின் 60% இருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு ஒரு ஃபேன்சியாக கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. டைம் கவனிங்க, சிம்பிள். கொஸ்டினை ரீட் பண்ணிட்டீங்களா? ஒரு நம்பரில், ஸோ எக்ஸுன்ற ஒரு நம்பரில் 60% பார்த்து, புரியுதுங்களா? ஒரு நம்பரில் 60% இருந்து, ஸோ 60% கண்டுபிடிச்சி ஒரு நம்பர் வரும்ல, அதுலேருந்து 60 கழிச்சா எது கிடைக்குமா? 60 கிடைக்குமா? அப்போ 60 தான் ரிசல்ட்டாக வரும். அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? சிம்பிளிஃபை பண்ணுங்க. -60 அங்கிட்டு போச்சுன்னா 120, கரெக்ட் தானே? -60 அங்கிட்டு போச்சுன்னா +60. அப்போ எக்ஸ் இன்ட்டு 60/100, கரெக்ட் தானே? சதவீதத்தை எடுத்தால் கீழே 100 இஸ் ஈக்குவல் டு இந்த -60 அங்கிட்டு கொண்டு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். ஆல்ரெடி 60 இருக்குது, 60 + 60 120. ஓகே, நமக்கு தேவை எக்ஸு. அப்போ 120 இன்ட்டு 100/60. ஓகே, 0 0 கேன்சல், 1 6 6, 6 12. அப்போ எக்ஸோட வேல்யூ 2 × 100 200ங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 200. எப்படி சார் அப்படின்னா செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ இதான் மெத்தட், இப்படி தான் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸு 200 தானே, அந்த 200ல் 60% பார்த்து அதில் 60 கழிச்சு 60 கிடைக்கணும், அதான் மீனிங். ஸோ 60% எவ்வளோ வரும்? 10% எவ்வளோ? 10% 20. அப்போ இன்ட்டு 6, அப்போ 60, சாரி 120. 60% பார்த்துட்டேன். 10% 20 இருந்தால் 60% 120 வரும். ஸோ அந்த 60% மதிப்பு 120லிருந்து 60 கழிச்சேன்னா எனக்கு 60 கிடைக்கும். ஸோ இதுதான் கொஷினோட மீனிங். ஓகேவா? ஸோ இதை பாக்ஸ் மெத்தட் கொண்டு போக முடியாதா? அப்போ நீங்கள் அட்வான்ஸ்டாக யோசிக்கணும். ஒரு நம்பர்லேருந்து 60%லேருந்து 60 கழிச்சா தான் 60 கழிச்சா தான் 60 கிடைக்குது. அப்போ 60 கழிக்காமல் இருந்தால் 120 இருந்திருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? ஒரு நம்பரோட 60% பார்த்து அதில் 60 கழிச்சா 120. ஸோ 60% பார்த்ததோட நிப்பாட்டி இருந்தால் எவ்வளோ வந்திருக்கும்? அந்த 60ஓட இன்னொரு 60 சேர்ந்து தான் இருந்திருக்கும். அப்போ 120ன்னு இருந்திருக்கும். ஓகே, அப்போ 60% 120 அப்படின்னா 100% அந்த எண் என்ன அப்படின்ற மீனிங். புரியுதுங்களா? இந்த அளவுக்கு யோசிக்க தெரிஞ்சால் தான் நீங்கள் போக முடியும். ஸோ 60%லேருந்து 60 கழிச்சா 60ன்றப்ப, ஸோ அந்த 60 கழிக்காமல் இருந்தால் 120 இருந்திருக்கும். அப்போ 60%ன்றது 120. அப்போ 100% எவ்வளோன்றது மீனிங். ஸோ டேட்டா அடிச்சு கொடுங்க. 0 0, 1 6 6, 6 12. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 200. ஸோ இதெல்லாம் தேவையில்லை, ஜென்ரலாகவே வச்சாலே முடிஞ்சிடும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.1ல் கொஸ்டின் நம்பர் 15. 48% இஸ் ஈக்குவல் டு எக்ஸின் 64% எனில் எக்ஸோட வேல்யூ என்ன? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு தான் சொன்னேன் ஜென்ரல் மெத்தட் தெரியணும். ஜென்ரல் மெத்தட்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்சால் தான் இங்கே போக முடியும். ஓகே, கவனிங்க. 48ல் 48%, எக்ஸில் 64%. அப்போ எக்ஸ் என்ன அப்படின்றது கேள்வி. டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளோதான். 48 இன்ட்டு 48/100 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 64/100. ஏன் சதவீதத்தை எடுத்தால் டிவைடரில் 100 போடணும். ஓகே, நமக்கு தேவை எக்ஸு தான். ஸோ அதை மட்டும் தான் இங்கிட்ட வச்சுக்கிறணும். 64/100 இந்த சைடு வரணும். அப்போ 48 இன்ட்டு 48/100 இன்ட்டு இது இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? தலைகீழா 100/64. ஸோ 100 100 கேன்சலுங்க. 8ஆல் அடிக்கலாமா? 6 8 48, 8 8 64, 1 8 6 8 48. அவ்வளோதான். அப்போ 6 × 6 தான் ரிசல்ட். என்ன வரணும்? 36. அவ்வளோதான். ஓகே, அப்போ 48ல் 48% இஸ் ஈக்குவல் டு 36ல் 64% பார்த்தா என்ன வருதோ அதான் சேமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு மீனிங். ஓகேவா? ஸோ புக் பேக் கொஸ்டின் இப்போ பார்த்த இந்த 4 கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ அடுத்தது 4.5 எக்ஸசைஸ் 4.5 பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கணக்கு சிந்தனை வினாக்கள் இருக்குது. ஸோ அதுலேருந்து இருக்கக்கூடிய கொஸ்டினை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்த்துடலாமா? கொஸ்டின் பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.5ல் கொஸ்டின் நம்பர் 1. ஒரு பழ வியாபாரி வாங்கிய மாம்பழங்களில்
10% அழுகி இருந்தன. மீதம் இருந்த மாம்பழங்களில் 33.1/3% விற்றுவிட்டார். தற்போது அவரிடம் 240 மாம்பழங்கள் இருக்கின்றன எனில் தொடக்கத்தில் அவர் வாங்கிய மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டோட்டலி காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின், ஆனால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரிங்களா, கவனிங்க. ஸோ நம்ம கொண்டு போகிற அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுற விதம் ஈஸியாக இருந்துச்சுன்னா கேள்வி ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஸோ இதுக்கு டேட்டாவே இல்லை, ஆனால் நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு வரணும். அப்படி இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, பார்ப்போம். ஒருத்தர் எவ்வளோ மாம்பழம் வாங்கினான்னு தெரியல, மொத்தம் ஒரு கூடை நிறையா இருக்குது. அதில் கொண்டு வந்து கடைக்கு கொண்டு வந்து விற்க போகிறாரு. கடைக்கு கொண்டு வந்த கேப்பில் இடையில பார்த்தா 10% அழுகிருச்சு. அப்போ 10% தூக்கி போட்டுருவார். அப்போ மிச்சம் இருக்கும். சரிங்களா, மிச்சம் இருக்கிறதுல 33.1/3% வித்துடுறாரு. சரிங்களா, ஓகே. அப்போ அது போக மிச்சம் இருக்கிறது 240 மாம்பழங்கள். அப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ வாங்கியிருப்பார்ன்றது கேள்வி. புரியுதுங்களா? ஸோ ஆரம்பத்தில் எவ்வளோ வாங்கியிருந்தாருன்னே தெரியலன்னா நீங்கள் அதை என்னென்னு எடுத்துக்கிறணும், 100% எடுக்கணும். அப்படித்தானே? ஸோ அந்த கான்செப்டில் தான் போக போகிறேன். ஸோ அவர் வாங்கினது 100% அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். 100% மாம்பழம், 100 மாம்பழம் இல்லை, 100% மாம்பழம் வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்து கடைக்கு வந்தால் 10% அழுகிருச்சு. எத்தனை சதவீதம்? 10% டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 90%. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 100% வாங்கினாரு, 10% அழுகிருச்சு, மிச்சம் 90% இருக்கும். இந்த 90%ல் 33 மீதம் எவ்வளோ இருக்குது? 90% இருக்கு இல்லையா? அந்த மீதம் இருந்த 90%ல் 33.1/3% எவ்வளவோ அதை வித்துட்டாருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அது எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். எதில்? இந்த மீதம் இருக்க 90%ல் 33.1/3% எவ்வளோ வருதோ அதை வித்துருவாருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இதை நார்மலாக மாற்றுங்க. 90/100 இன்ட்டு இது என்ன வருது தெரியுமா? 33 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 33 × 3 99 + 3. அப்போ 100/3% இருக்குங்க. அதை விட்டுறாதீங்க. 100 அந்த பின்னத்தை மட்டும்தான் மாற்றிருக்கேன். 100/3. ஓகே, ரைட். ஸோ இதை கேன்சல் பண்ணிடுவோம். அடித்தோம்னா முடிஞ்சிருச்சு. இங்கே எவ்வளோ இருக்கும்? 3 30 வருமா? அவ்வளோதானே? ஓகே, அப்போ 30%. திரும்ப சொல்லவா? 100% வாங்கினாரு, 10% அழுகிருச்சு, 90% இருந்துச்சு. அந்த 90%ல் 33.1/3% பார்த்தா 30 வருது. அப்போ 30%. அப்போ 90%ல் 30% வித்துருச்சு. 30% வித்துருச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கணும்? 60% இருக்கணும். மீதி அவரிடம் எவ்வளோ இருக்கணும்? 60% இருக்கணும். அந்த 60% மாம்பழம் தான் எவ்வளோன்னு பார்த்தா 240 மாம்பழங்கள். இப்போ தான் எண்ணிக்கைக்கே வரோம். இவ்வளோ நேரம் சதவீதத்தில் இருந்தோம். புரியுதுங்களா? அப்போ மீதம் இருந்த 60% மாம்பழங்கள் 240 எனில் அவர் வாங்கிய மாம்பழம் 100% எவ்வளோ? ஸோ அப்படி மாற்றிட்டோம். இனி அவ்வளோதான், பாக்ஸ் மெத்தட். அடிச்சிடலாமா? 0 0 கேன்சல், 1 6 6 4 6 எத்தனை? 24. அப்போ 100 × 4 400. அவ்வளோதாங்க. அப்போ மொத்தம் டோட்டலி 400 மாம்பழங்கள் வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு அர்த்தம். செக் பண்ணி காமிக்கவா? அப்போ தானே சுவாரஸ்யமாக இருக்கும். கவனிங்க, மொத்தம் 400 மாம்பழங்கள் வாங்கியிருந்திருப்பாரு. அதில் 10% டேமேஜ், அதாவது 40 மாம்பழம் டேமேஜ் ஆகிருந்திருக்கும். அப்போ மீதி 360 மாம்பழங்கள் வச்சுருந்துருப்பாரு. இந்த 360 மாம்பழங்களில் 33.1/3% எவ்வளவோ அதை வித்துருவாருன்னு அர்த்தம். அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வரும்? 360 × 100/3%. ஓகே, ஸோ 3 அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 12 120. அப்போ 120 × 100%ன்றப்ப கீழே 100 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சதவீதத்தை நான் கேன்சல் பண்ணலை, அதுக்கு மேலே கீழே 100 போடணும். அப்போ 100 கேன்சல் ஆகிடும். வெறும் 120ன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 360 மாம்பழங்களை 33.1/3% பார்த்தா 120 வருது. அப்போ 120 மாம்பழங்கள் வித்துருக்கும்னு அர்த்தம். திரும்ப சொல்லவா? 400 வாங்கினாரா, 10% அழுகிருச்சா, மிச்சம் 360 இருக்கும். 360ல் 33.1/3% பார்த்தீங்கன்னா 120 மாம்பழங்கள் அது வித்துருச்சு. அப்போ மீதி அவர் கையில் 240 இருக்கணும். கரெக்டா?
கடைசியில் என்னது இந்த வாழைப்பழ கதை மாதிரி இருக்குது கரெக்டானே. ஓகே என்ன சொல்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கொஸ்டினை, அவ்வளோதான். அது புரிஞ்சாலே எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. கொஸ்டின் பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.5ல கொஸ்டின் நம்பர் 2. ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35 மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்கள், மொத்தமாக எக்ஸாம் எழுதுனது எத்தனை மார்க்குக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே கவனிங்க. ஸோ சிம்பிளுங்க, திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான், கொஸ்டினை ரீட் பண்ண தெரியணும். ஓகே கவனிங்க, சொல்லிடுறேன். ஒருத்தர் 31% மார்க் வாங்கிட்டார், 31% ஸ்கோர் பண்ணிட்டாரு, ஆனால் ஃபெயில். ஓகேவா, எப்போ பாஸு? 35% எடுத்தால் தான் பாஸ். ஸோ இது புரியுதுல. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் 4% எடுக்கணும். இன்னும் எத்தனை சதவீதம் எடுக்கணும்? 4% எடுக்கணும். கரெக்டானே. இன்னும் 31% எடுத்தவர் இன்னும் 4% எடுத்திருந்தால் 35% எடுத்து பாஸ் பண்ணியிருப்பார். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல போகிறது. ஓகேவா, ரைட். ஸோ இதவே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி சொல்லாமல் 31% எடுத்தவர் இன்னும் 12 மார்க் எடுத்திருந்தா என்ன சொல்கிறாங்க, 31% எடுத்திருந்தாரு, இன்னும் 12 மார்க் எடுத்திருந்தா தேர்ச்சி பெற்றிருப்பார். அந்த மீனிங்கில் சொல்கிறாங்க. அப்போ என்ன மீனிங்னா, அந்த 4% மார்க்கும் 12 மார்க்கும் ஈக்குவல். புரியுதுங்களா? அப்போ இன்னும் அந்த 4% மார்க்கில் தான் அவர் மிஸ் பண்ணியிருக்காரு. அந்த 4%ன்றதான் 12 மார்க்குன்னு அர்த்தம். அப்போ அந்த எக்ஸாமில் 4% 12 மார்க் அப்படின்னா அந்த எக்ஸாம் நடந்தது 100%க்கு 100%க்கு அது என்ன அப்படின்றது கேள்வி. பாக்ஸ் மெத்தடுக்கு வந்துருச்சா? இனி ஆன்சர் ஈஸி. ஒரு 4 நாள் முன்னாங்க 12, 3 × 100 300 மார்க்குக்கு எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான், பாக்ஸ் மெத்தடுக்கு கொண்டு வந்துடலாம். இதை போய் நீங்கள் நார்மல் மெத்தட்லாம் செஞ்சு பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ அப்படி போகணுமா இருந்தால் ஒன்றும் இல்லை, 35% மைனஸ் 31%, அப்போ 4% ஆஃப் எக்ஸ், எக்ஸில் 4% இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இப்படிலாம் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். ஓகேவா, ரைட். ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? கிளியராக இருக்குல்ல? அவ்வளோதான், பாக்ஸ் மெத்தட் கொண்டு வந்து ஆன்சர் பார்த்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. கொஸ்டின் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.5ல கொஸ்டின் நம்பர் 4. பியின் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூயின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு? ஓகே, இது என்ன மாடல்? அதிகம் குறைவு மாடல். சரிங்களா? அதிகம் கொடுத்து குறைவு கேட்கறது, இல்லை குறைவு கொடுத்து அதிகம் கேட்கறது. இந்த மாடல் தெரியல. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? அதிகம் கொடுத்துட்டாங்க 25%. ஓகே, குறைவு சதவீதம் என்ன? அதிகம் கொடுத்து குறைவு கேட்டால் என்ன ஃபார்முலா? 100/100 + எக்ஸு, சாரி மாற்றி எழுதிட்டேன், x/100 + x × 100. ஸோ அதானே, x/100 + x வரணும். இதே மாற்றி குறைவு கொடுத்து அதிகம் கேட்டிருந்தா அந்த இடத்துல -x வரணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாடலுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? கொடுத்த சதவீதம் 25/100 + 25 × 100. ஓகே, அப்படியே அடிச்சிடாதீங்க. எப்பயுமே மேக்ஸில் ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடிக்க முடியும். அப்போ 25/125 × 100 அடிச்சு கொடுக்குமா? ஒரு 25, இங்கே 5 25, ஒரு 5, இங்கே 2 5. அப்போ எத்தனை சதவீதம்? 20% குறைவு, 20% கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இது இன்னொரு மெத்தடில் அப்ளை பண்ணலாம். எந்த மெத்தட்? 100ன்னு எடுத்துக்கிட்டு செக் பண்ணி பார்க்குற மெத்தட். ஆனால் அதில் சில நேரம் கலப்பு பின்னத்தில் வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறேன், அதிகம் குறைவு கேட்டாலே இந்த ஃபார்முலா தான் ஞாபகத்துக்கு இருக்கணும். அதான் டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்? பர்சன்டேஜ் சம்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஓகேவா, ரைட். அடுத்தது என்ன பார்க்கணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது. சரிங்களா? அடுத்தடுத்த கிளாஸஸ் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். சரிங்களா? நல்லபடியாக படிங்க. சம்ஸை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்கூல் புக் சம்ஸ். அப்போ தான் நமக்கு மைண்டில் இருக்கும். ஓகே, நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.